Taste the Daily. திமுக கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்கள் அமைச்சர் முன்னிலையிலேயே மனக்குமுறலை வெளிப்படுத்தியது திமுக கூட்டணியால் மக்களுக்கு கிஞ்சித்தும் பிரயோஜனம் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. கடந்த 3.5 ஆண்டுகளாய் எந்த ஏழரையும் செய்யாமல் ஸ்டாலின் அரசு எப்படிப்பட்ட அட்டூழியம் செய்தாலும் பேரமைதி காத்த திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் தற்போது கொஞ்சம் சுயமரியாதை குறித்தெல்லாம் பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். அதுவும் திமுகவின் அடுத்த வாரிசான உதயநிதியின் நெருங்கிய நண்பர் அன்பில் மகேஷ் முன்னிலையிலேயே உரிமை குரல் எழுப்புகின்றனர். நாகையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்காக அச்சடிக்கப்பட்ட பத்திரிகையிலும் பேனர்களிலும் திமுகவினரின் பெயர்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தது. திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களான நாகை மாலி மற்றும் ஆலூர் ஷானவாஸ் ஆகியோரது பெயர்கள் இடம்பெறவில்லை. இது எப்போதும் நடப்பதுதானே. கூட்டணி கட்சியை திமுக எப்போது மதித்தது? இவ்வளவு காலம் திமுகவினர் அவமரியாதை செய்த போதெல்லாம் அடக்கி வாசித்த கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் இப்போது கொந்தளித்திருக்கிறார்கள். கீழ்வேளூர் எம்எல்ஏ நாகை மாலிதான் எங்க பெயரை ஏன் போடல என முதல் குரல் எழுப்பினார். நிகழக்கூடிய இடத்திற்கு வருகிற பொழுது அது என்னமா தெரியல, என் பெயரும் விட்டுடுது, நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் பெயரும் விட்டுடுது. இந்த டிஜிட்டல்ல நான் கேட்டா அதுக்கு பெரிய டிஜிட்டல் தான். அது ஏன் போட மாட்டீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்குள்ள என்ன லாஜிக் இருக்கு அதை சொன்னா கூட நாங்க புரிஞ்சுக்கோம். பேர் போட்டு தான் வரணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் பேர் போடாதே ஒரு அழைப்பதை கொடுத்தீங்கன்னா ஒடியாத நாங்கெல்லாம். அதனால அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. நாகை மாலி தழுதழுக்க கோரிக்கையை முன்வைத்ததும் அறிவிக்கப்படாத உடன்பிறப்பு போல செயல்பட்டு வரும் ஆளூர் ஷானவாஸ் வேறு வழியின்றி தனது மனக்குமுறலையும் அதே மேடையில் கொட்டி தீர்த்தார். இது கடந்த 3 ஆண்டுகளில் அடிக்கடி நடந்திருக்கிறது. இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆய்வுக் கூட்டத்தில் இதை பற்றி நான் பேசலாம் என்று இருந்தேன். அதற்குள் இங்கேயே அந்த நாகை மாலி அவர்கள் எதையும் பட்டன போட்டு உடைத்து விடக்கூடிய உள்ளம் கொண்டவர். அவருடைய பாணியிலேயே அதை வெளிப்படுத்திவிட்டார். சட்டமன்ற உறுப்பினரின் பெயர் என்பது மக்கள் பிரதிநிதியின் பெயர். ஏதோ எங்களுடைய பெயர் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்க சொல்லல. நீங்க இங்க தெருவில் ஒரு பேனர் வைக்கிறதுனால எங்களுக்கு இதுல ஒரு பெரிய புகழ் வெளிச்சம் கிடைத்து விட போவதும் இல்லை. அப்படி ஒரு புகழ் வெளிச்சத்துக்கான தேவையும் எங்களுக்கு இல்லை அடிப்படையில். எனவே அந்த பெயர் இடம்பெற வேண்டும் என்கிற ஒரு தனிப்பட்ட நோக்கத்தோடு இதை நாங்கள் சொல்லவில்லை. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சுயமரியாதை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அரசு மேடையில் 2 எம்எல்ஏக்கள் பெயர் போடவில்லை என புலம்பியதை பார்த்த மக்கள் பத்திரிகையில் பெயர் போட மறுக்கும் திமுகவிடம் பெயர் போட சொல்லி கெஞ்சிக் கொண்டிருக்கும் இந்த மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கான தேவைகளை எப்படி கேட்டு பெறுவார்கள் என கேள்வி எழுப்புகின்றனர். திமுக தலைமையிலான கூட்டணி மக்கள் நலன் சார்ந்த கூட்டணியும் இல்லை. இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருப்பவர்களால் மக்கள் விரோத திமுக அரசிடமிருந்து அழுத்தம் கொடுத்து எதையும் பெற்றுத்தர முடியாது என விமர்சிக்கின்றனர்.